என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 5 நாளாக என்னால் வீடியோ போட முடியல. அது என்ன ரீசன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ என்னடா ஃபேஸை காமிக்காம ஏதோ ஒரு டாயை காமிக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் ஃபேஸை ரிலீவ் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஃபேஸை ரிலீவ் பண்ணேன்னு வைங்களேன், கண்டிப்பாக எங்கேயாவது யாராவது இதை நோட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் மருமக இப்படி பண்ணுது, இல்லை உங்கள் பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அதனால தான் நான் இவ்வளோ நாளாக போடாமல் வச்சுருந்தேன். இந்த டாயே நான் உருட்டி உருட்டி காமிக்க வேண்டியதாக இருக்குது. என் நிலமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அப்புறமா இந்த மாதிரி பேசி போட்டால் வராது அப்படின்னு சொல்லி சில சேனலில் பார்த்தேன். அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். அவங்களாம் ஃபேஸை காட்டுறாங்க, என்னால் காட்ட முடியல. நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி ஏதாவது என் பையனோட டாய் வச்சு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ வாய்ஸும் என்னோடய வாய்ஸ் வராமல் லைட்டாக கொஞ்சம் இது மாதிரி தான் வைக்க போகிறேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, என் வாய்ஸை வச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கள் வீட்டாளுங்க என் வாய்ஸை வச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பர்த்டே விஷஸ்ஸு இல்லைனா வெட்டிங் விஷஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்காக விஷ் பண்ணுறேன், வேண்டிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கா என்ன எதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரி போடுறாங்க. என்னால் ஃபேஸ் எதுவும் காமிக்க முடியல. அதனால தான் நான் அந்த டாயை வச்சு போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் ஃபேஸை ரிலீவ் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதனால ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாகும். அதனால தான் நான் இந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கும் தடை வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப நாள் முழிச்சிட்டே இருந்தேன். சரி இப்படி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் எப்போதும் சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தடவை வரும்போது வேறு டாய் காமிக்கிறேன், ஓகேவா? பாய். என்னம்மா ஜீவா, கடைசியில எங்களை பாட்டியாக்கிட்ட. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தேங்க்ஸ் அத்தை. நான் சொன்ன மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்துறேன். போச்சுடா. என்னம்மா மாப்பிள்ள, நான் சொன்னது சரிதானே? அது எப்படி? ஆம்பளை பிள்ளையெல்லாம் கிடையாது, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன லட்சுமி, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, எனக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா? அதுக்காக எனக்கு பிறக்க போற முதல் பேரப்பிள்ளை, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் பெத்து தரணும். ஹலோ ஹலோ, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கடவுள் கொடுக்கறது. எதுவா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கங்க. அதுல என் பொண்டாட்டிக்கு திருஷ்டி சுத்தி போடணும். எதுக்குடா? பின்ன உங்க 2 பேர் கண்ணே என் பொண்டாட்டி மேலதான் இருக்கு. பாரு என்ன மாப்பிள்ள நீங்க. ஆமா அத்த, என் பொண்டாட்டி என்ன நினைச்சீங்க? அவ எந்த குழந்தை பெத்து கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு அவ தான் முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் குழந்தை நல்ல ஆரோக்கியமா, நல்ல சக்தியோட, நீண்ட ஆயுளோட, நல்லபடியா, அதுவும் என் பொண்டாட்டிக்கு எந்த தொந்தரவும் இல்லாம பிறக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். பாரு அவ்வளோ ஆசை. எனக்கு கூட இது தோணாம போயிடுச்சுடா. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ நல்லபடியா பெத்து எடுத்தா போதும். என்னம்மா ஜீவா? சரிங்க அத்தை. அது இருக்கட்டும் மாப்பிள்ள. ஆமா, எங்க காமிக்க போறீங்க? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. நல்ல ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ நர்சிங் ஹோம் நல்லா இருக்குடா. எல்லாரும் அங்கதான் காமிக்கிறாங்களாம். வேணும்னா அங்கேயே காமிப்போமா? நானும் கேள்விப்பட்டேமா, இந்த மேம் நல்லா பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. மாப்பிள்ள, எனக்கு கூட அந்த ஹாஸ்பிட்டல் தெரியும். நானும் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். பேசாம ஜீவாவுக்கு அங்கேயே காட்டிடலாமே. சரிங்க அத்தை. ஆமாண்டா, இப்பதானே கார்டு செக் பண்ணோம். எப்ப போய் காமிக்கிறது? அத்தை, இப்பயே போய் காமிச்சாலும் எப்படியா இருந்தாலும் 40 நாள் கழிச்சு தான் வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, உனக்கு எப்படி இது தெரிஞ்சது? நான் யூடியூப்லலாம் பார்த்தேன் அத்தை. எப்படியா இருந்தாலும் 45 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்களாம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க, டேப்லெட் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓ சரிம்மா, இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லா வேலையும் நீங்க தானே பாத்துக்க போறீங்க. நான் ஏன்டா பாத்துக்கணும்? ஓம் பொண்டாட்டிக்காக நீ தான் பார்க்கணும். என்ன என்ன வேலை பார்க்கறான்னு நீயே சொல்லு பாப்போம். அவ
இரு இரு, ரொம்ப யோசிக்காத, நானே சொல்றேன். சரி, என்ன வேலை பார்க்கறா? ம், சாப்பாடெல்லாம் முருகானு செஞ்சிருவாரு. அவ காலையில எந்திரிச்சு புருஷனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுப்பா. அப்புறமா திரும்பி மாடிக்கு ஏறி வந்து புருஷனை சாப்பிட கூப்பிடுவா. புருஷன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தட்டை கொண்டு போய் சிங்க்ல போடுவா. அப்புறம் புருஷனுக்கு என்ன சட்டை வேணுமோ அதை அயன் பண்ணி வைப்பா. மா போதும் போதும். இருடா, நைட் வரைக்கும் அவன் என்ன பண்றாங்கறத சொல்லணும்ல. வேண்டாப்பா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். இல்லடா. அப்பா சாமி, ஒன்னும் சொல்ல வேண்டாப்பா. ஆக மொத்தம் அவ எனக்காக மட்டும்தான் வேலை பார்க்கறா. இல்லையா பின்ன? உன் வேலையை நீயே செஞ்சுட்டா அவளுக்கு எந்த வேலையும் கிடையாது. இன்னமேட்டாவது உன் வேலையை நீயே பாத்துக்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அப்புறம் ட்ரெஸ் அயன் பண்ணிக்கிறது, கிட்ட தேடி வந்து காஃபி கொடுக்கறது, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது. அவளும் ஒரு வாட்டிக்கு எத்தனை வாட்டி ஏறி ஏறி இறங்குவா? அதுவும் கரெக்டு தான். ஆ, அது மாதிரி உன் வேலையை நீயே பாத்துக்க. மற்ற வேலை எந்த வேலையும் அவ செய்ய விடாம நான் பாத்துக்கிறேன். ம், சரிங்கம்மா. பாப்பேன்டா இன்னையில இருந்து நீ என்ன பண்றேன்னு. சரிம்மா, நான் எந்த வேலையும் செய்ய விடாம பாத்துக்கிறேன், போதுமா? அத்தை, அப்புறம் அந்த முக்கியமான வேலை ஒன்று இருக்கே. அது என்னடி? ஆ, மறந்துட்டேன். என்னம்மா? வந்தோடனே ஃபைல அங்கங்க தூக்கி போடுவியே, அதெல்லாம் இனிமே பண்ணவே கூடாது சொல்லிட்டேன். உன் ஃபைல உன்கிட்டே வச்சுக்க. நீ எங்கேயாவது தூக்கி போட்டுருவ, அப்புறம் அவளை தேட சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணுவ. அதெல்லாம் ஏதாவது நடந்துச்சுன்னு வைக்கி அவனே. சரிம்மா, எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்க. இப்ப நான் யாரோ மாதிரி ஆயிட்டேன், அப்படித்தானே? டேய், உன் பொண்டாட்டி பிள்ளைய நீ தான் ஒழுங்கா பாத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் நான் மாமியார் மாதிரி தான் நடந்துப்பேன். ஆ, நீங்க அவளுக்கு மாமியார் மாதிரி நடந்துக்கல, எனக்கு மாமியார் மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்படியா இருக்கு? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. அத்தை, நீங்களாவது பார்த்து சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா ஆமா, நீங்க இந்த ரூமுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆள்ல இருந்தா மேடம் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? ஏண்டி, என்னால வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் மாப்பிள்ளைக்காக கீழே உருண்டு பிறண்டு கூட வந்துருவேன். ஆக மொத்தம் 2 பேரும் சேர்த்து என்னைய தான் கலாய்க்கிறீங்க. சரி சரிடா, நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. உன் பொண்டாட்டியே நாங்க பாத்துக்கிறோம். உங்களை நம்பி தான் விட்டுட்டு போறேன். இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? இல்லம்மா, நீங்க தான் பொறுப்புன்னு சொல்ல வரேன். உன் பொறுப்பை நீயே வச்சுக்கடா. ஒழுங்கா ஆபீஸ்க்கு கிளம்பு. ம், சரிம்மா. ஆளப்பாரு. ஏய் ஜீவா, சொல்லுங்க. நான் வீட்லயே இருக்கட்டுமா இல்ல ஆபீஸ் போட்டுடுமா? நீங்க கடைக்கு போங்கங்க, என்னைய அத்தை நல்லா பாத்துப்பாங்க. ஆளையும் சைஸையும் பாரு. சிரிக்காதடி. முதல்ல சொல்லியிருக்கே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா விரட்டி அடிக்கிறீல. ஐயோ மாமா, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. அப்புறமா நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சரியா? நீங்க இப்ப போகாம இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் அத்தையே உங்களை கலாச்சி தள்ளிடுவாங்க. அதுவும் சரிதான். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நான் நல்லது தானே பண்றேன்? ஆமாண்டி, ரொம்ப நல்லது பண்ற. சரி பாய், கடைக்கு கிளம்புங்க. ம், சரிடி. ஜீவா, ஆ, ஐ லவ் யூ. மீ டூ. தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க இந்த ஜேர்னில என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. எப்படியோ ரெடி ஆயிட்டேன். இப்ப ஆட்டோல தான் போறோம். மீட்டர் ஆட்டோவை புக் பண்ணிடலாம். ஹலோ. மீட்டர் ஆட்டோவா? ஆமா, சொல்லுங்க. அண்ணே, வரதராஜ் ரோட்ல இருக்கேன். அங்கிருந்து ஸ்ரீ நர்சிங் ஹோம் போகணும். அதுக்கு ஆட்டோ அனுப்ப முடியுமா? அனுப்பி விடுறேம்மா. சரிங்கண்ணே. கீழே போய் ஒரு ஆக்டிங்கை போட்டுற வேண்டியதான். அதுக்கு நம்ம இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் கீழே போய் கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆமா, என்னமோ வயிறெல்லாம் வலிக்குது, முடியவே இல்லை. சூப்பர் அமர்தா, இதையே ஃபாலோ பண்ணு. அம்மா, என்னம்மா, உன் மருமகளை பார்த்துட்டு வந்துட்டியா? பார்த்தேன். என்ன சொன்னுச்சு? சமைக்க முடியாதான்? ஏவா? சமைக்கிற வேலையை விட்டுட்டு அவளுக்கு வேலை என்ன வெட்டி முடிக்கிற வேலை இருக்கு?
அம்முனி படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவ. என்ன? ஆமாண்டி, நான் இங்க இருந்தே கத்திக்கிட்டு தானே போனேன். ஆமாம்மா. அவ ஏன்னு கூட கேட்கலையா? இங்க காதுல விழுகும். காதுக்குள்ளாரதான் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குதே. அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேசுறது எங்கேயாவது காதுல விழுகுமா? எல்லாம் திமுரு. இவன் கொடுக்குற இடம்தான். இவனை மிதிச்சா எல்லாம் சரியாயிடும். சரி, பாட்டு கேட்க முடியுது, சமைக்க முடியாதாம்மா? அதை தாண்டி நானும் கேட்டேன். கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்றா? காலையில சமைச்சதே எனக்கு தலையை வலிக்குது, ரிலாக்ஸேஷனுக்காக பாட்டு கேட்கறாளாமா. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. அதானே ரொம்ப திமுருமா அவளுக்கு. நான்லாம் என் மாமியார் கிட்ட இப்படி பண்ணேன்னு வையி, செவிலே 4 கொடுக்கும். நம்ம தாயில்லாத புள்ளன்றதுனால அனுசரிச்சு போயிட்டு இருக்கோம். அதை அவ ரொம்ப ஓவரா தான் அட்வான்டேஜா எடுத்துக்கிறா. தெரிஞ்சா சரிம்மா, நீ பாண்டி பையகிட்ட பக்குவமா எடுத்து பேசு. பேசதானே போறேன். சமைக்க மாட்டாளாம், எந்த வேலையும் செய்ய மாட்டாளாம். ஏண்டி 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இனிமேட்டு தானே நம்ம நல்லபடியா வேலை செஞ்சு நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வரணும். ஆமாம்மா, அதெல்லாம் அவளுக்கு எங்க பண்ண போகுது? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு சிசேரியன் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, சொகுசா படுத்து கிடக்குறா. பின்னாடி பாரு படாத பாடு பட போறா. படட்டும். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ எல்லாம் எந்த வேலையும் பார்த்து கொடுக்காத சொல்லிட்டேன். நான் ஏண்டி அவளுக்காக பார்த்து கொடுக்கணும்? எனக்கு என்ன தேவையா என்ன? அவ எனக்கு என்ன வேலை பார்த்து கொடுத்தா? படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு கிடக்கு, அதுவும் பாட்டு கேட்டுக்கிட்டு. எவளாவது இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்பாளா? ஆமாம்மா, இந்த மாதிரி கேட்டா உடம்புக்கு தான் கெடுதல். என்னமோ சொல்றத சொல்றோம். இப்படி அடங்காம ஆடிவிட்டு அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் நான் ஒழுங்கா பாத்துக்கலன்னு வேற சொல்லிவிடுவாங்க. சொன்னாலும் சொல்லுவாங்க தான். பேசாம நீ 7 மாசத்துல வளகாப்ப போட்டு அனுப்பி விட்டுரு. இன்னும் 3 மாசம் இவ கூட போராடணும் மேடி. என்ன பண்ணி தொலைகிறது? என்னமா அவ குரல் மாதிரியே இருக்கு. எனக்கும் அதாண்டி ஒன்னும் புரியல. நம்மள இப்பதானே பாத்துட்டு வந்தேன். நல்லா தானே உட்கார்ந்துருந்தா. அதுக்குள்ளார என்னாச்சு? முடியல, இதெல்லாம் வலிக்குது. அத்தி, வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. திமுரு பிடிச்சவாமா, பாட்டு கேட்டுட்டு இருந்தாலுமா அதுதான் இப்ப அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இவெல்லாம் என்னத்த புள்ளைய பெத்து புள்ளைய வளர்க்க போறாலும் தெரியல. முடியல. என்ன இப்படி வரிசை கட்டிட்டு நிக்கிறாளுங்க? இவள்களை தாண்டில நான் போகணும். அமர்தா, என்ன பேசினாலும் காதலே வாங்கிக்காம அமைதியா இரு. இப்ப நீ பெரிய பரீட்சைக்கு போற. முடியல, என்னால சுத்தமா முடியல. ஏய், என்ன நடக்குதுங்க? எனக்கு வயிறு வலிக்குது, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு. இதுக்குதான் நான் சொன்னேன், ஹெட்போனை எடுத்து வச்சு காதல வச்சு கேட்காதன்னு சொன்னேனா? ஆறு குழந்தைக்கே பிடிக்கல, சொல்ற பேச்சே கேட்கவே மாட்டியா நீனு? அடியாத்தி, இப்போ ஹெட்ஃபோன் மேல பழி வந்துருச்சோ? கடவுளே, பரவாயில்ல, போயிட்டு போகுது. ஹெட்ஃபோன் தானே, பழியை ஏத்துக்கிட்டோம். நான் சொல்லல சுந்தரி, இவ ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. அதான் வைப்ரேஷன் ஆகி குழந்தைய பாதிச்சிருக்கு. இங்க பாருடி, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. மா, கண்டிப்பா குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். அதனாலதான் வயிறு வலிக்குது. அதில் பாண்டி பையலுக்கு ஃபோன் அடி. ஐயோ, ஃபோன் அடிச்சாருன்னா ட்ரெஸ் எடுக்க தான் வரேன்னு சொல்லிடுவாரே. கடவுளே, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது என்னன்னா, என் வீட்டுக்காருக்கு அடிக்கும் போது ஒன்னு பிஸின்னு வந்துடணும், இல்லைன்னா நாட் ரீச்சபிள் இருந்துடணும். ப்ளீஸ் முருகா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். முடியல, நீ யாருக்கா போன் அடிங்க, நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். இருடி, நீ மட்டும் தனியா எப்படி போவ? நான் எங்க தனியா போறேன்னு? ஆட்டோல ஏறி ஆட்டோக்கார கூட தானே போறேன்னு. என்ன நக்கலா? என்னால முடியல, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் போன் அடிக்கிறேன். தயவு செஞ்சு நகருங்க, வந்து உங்க சண்டையெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க குடும்ப வாரிசு முக்கியமா இல்ல சண்டை முக்கியமா? எங்களுக்கு எங்க வாரிசு தான் முக்கியம். நீ சொல்ற பேச்ச கேட்டுட்டு இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குமா? இப்ப பாத்தியா, உன் இஷ்டத்துக்கு ஆடி எங்க வீட்டு வாரிசை தான் நீ கஷ்டப்படுத்துற. இன்னமேட்டாவது ஒழுங்கா நடந்துக்க. சரிங்க. பாத்தியாமா இவளுக்கு வந்த நக்கல? ஐயோ, நானே வடியால துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற இப்படி பேசுறா அப்படி பேசுறான்னு என் கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல நகருங்க. நான் ஆட்டோல சொல்லிட்டேன், ஆட்டோல ஏறி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். முதல்ல பாண்டி பையலுக்கு அடிமா. நீங்க பாண்டி பையல அடிங்க கொல்லுங்க, எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு என் புள்ள மட்டும் தான் முக்கியம். நகருங்க, நான் ஆட்டோல போகணும். பாண்டி பையலுக்கு அடிமா. அதான் அடிக்கிறேன்டி. என்னம்மா, போனே போக மாட்டேங்குது, கூன்னு கேக்குதுடி. எப்படி போகும்? நான் தான் அவர் லைன்ல பிஸியா இருக்கேன்ல, இங்கே முழிச்சுக்கிட்டு கடங்கடி. நான் ஜாலியா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். திரும்பி விட்டுட்டு அடிமா. சரிடி. இப்ப வச்சு போச்சா இல்லையா? போவே மாட்டேங்குது. இந்த பையன் இப்பதான் பிஸியா இருக்காண்டி. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? பாத்துட்டு அவனே கால் பண்ணுவான் விடு. ஆனா இவளுக்கு நல்லா வேணும்டி, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும். இவளை நான் வச்சு செய்யல. என் பேரு சரோஜா இல்ல. என்ன திமுரு?
நக்கலா வேற பேசிக்கிட்டு போறா. பாண்டி பையலுக்கு போனை தானே அடிக்க சொன்னேன். ஆமாம்மா, நீயும் கவனிச்சியா? பாண்டி பையல அடிங்க மிதிங்க என்ன வேணாலும் பண்ணுங்கங்கிறா. ஏன் தம்பி இவ எப்படிமா பேர் சொல்லி கூப்பிடலாம்? அதாண்டி புருஷன்ற மரியாதையே கிடையாது இவளுக்கு. வரட்டும், கண்டிப்பா ஏதாவது ஒரு கெட்ட செய்தியோட தான் வருவா. நம்ம கிட்ட தானே வந்து பேசணும், அப்போ வச்சுக்குவோம் அவளை. எங்கங்கக்கா போகணும்? ட்ரீ நர்சிங் ஹோம்னு மீட்டர் ஆட்டோல சொன்னாவ, அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டுமாக்கா? இல்ல தம்பி, ஸ்ரீ நர்சிங் ஹோம் போக வேண்டாம். அதிரை ரோட்ல பைப்பு கடைலாம் இருக்கும்ல, ஆமாக்கா. அங்கதான் போகணும். என்னக்கா ஸ்ரீ நர்சிங் ஹோம்னு போட்டிய, மீட்டர் ஆட்டோல அது பதிவாயிருமே. சரிப்பா, நீ எப்படியா இருந்தாலும் ஸ்ரீ நர்சிங் ஹோமை தாண்டி தானே போகணும். அங்க போயிட்டு இன்னொரு சவாரி ஏத்துற மாதிரி வச்சுக்க. சரிங்கக்கா, ஏறுங்க உள்ளார. சரிப்பா. சொல்லுங்க. என்னடி கால் பண்ணிக்கிட்டே இருந்த? அது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அச்சச்சோ, ஹாஸ்பிட்டல் எதுவும் போறியா? நீங்க எதுவும் பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல்ல நான் கேட்டுட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சும்மா கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாவ. வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி சரி. நீங்க கடையில தானே இருக்கீங்க? ஆமாம்மா, நான் கடையில தான் இருக்கேன். நீங்க அங்கேயே இருங்க, நான் தான் வந்துடுறேன். சரிம்மா. ஆமா, எதுல வர? ஆட்டோல தாங்க, மீட்டர் ஆட்டோல. சரி, பார்த்து பொறுமையா வா. அப்புறம் என்ன மருதா? உங்க அம்மா கிட்ட வயிறு வலிக்குதுன்னு சொல்லி தான் வந்தேன். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு உங்களுக்கு கால் பண்ணா, இப்போதைக்கு போன் எடுக்க வேண்டாம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுங்க. ஏண்டி? இல்லங்க, அவங்க என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க. திரும்பி போய் ட்ரெஸ் வாங்க போறோம்னு சொன்னா திரும்பியே திட்டுவாங்க. உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கான், கல்யாண நாளைக்கு எனக்கு தானே ட்ரெஸ் இல்ல, அதனாலதான் சொன்னேன். ப்ளீஸுங்க, எனக்காக இது ஒண்ணு மட்டும் பண்ணுங்களேன். சரி சரி, நான் போன் எடுக்கல, நீ பார்த்து பத்திரமா வாமா. சரி, வந்துடுறேன். நேரா கடைக்கே வந்துரு. அங்கதானுங்க பக்கத்துல கடை இருக்கு, சாரதாஸ். நான் அங்க நிக்கிறேன், நீங்க வந்துருங்க. சரி அக்கா, போலாமா? இந்தா போலாம்ப்பா. பார்த்து பத்திரமா வா. சரிங்க. உள்ளார உட்காருங்கக்கா. இந்தா வரேன்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா திரும்பியும் இதே பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டாலே அப்படின்னு நினைக்காதீங்க. எண்டிங்லேயும் இதே மாதிரி போடணும்னு சொன்னாங்க, அதனால தான் அதே பொம்மையை கொண்டு வந்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேர் ட்ரக்குன்னு நினைக்கிறேன். என் பையன் அதை ரொம்ப பயங்கரமாக உடச்சிட்டாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது லைட்டாக தான் ஓடும். உங்களுக்கு இந்த டாய் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, ஏதாவது பேசணுமேன்றதுக்காக தான் பேச வேண்டியதாக இருக்குது, இல்லை வேறு எதுவும் சொல்ல முடியல. இப்போதைக்கு இதுவே வீடியோ பெருசாக தான் போகுது. என்ன கண்டென்ட் பேசணுங்கிறத கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம ஏதாவது பேசுவோம் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே, பாய்.